வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். எனக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்கலாம். ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக். நம்ம உடம்புல இருந்து சக்தி வெளியில் போய்கிட்டே இருக்குது. சக்திலாம் ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அவ்வளோதான். நம்ம மூளை ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி பார்க்குறது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு தேவையான நேரத்தில் அந்த டேட்டாவை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தோம். அண்ட் இதை பொறுத்து நம்ம உடம்புல சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அது நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இதனால தான் நம்ம மனதோ உடம்போ இயங்கிட்டே இருக்குது. அது நல்லதோ இல்லை கெட்டதோ. இப்போ இதெல்லாம் எதை வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம பாஸ்டில் நடந்த டேட்டாஸ் வச்சு. ஸோ இதை வச்சு நம்ம மூளை ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த ரெண்டுத்துக்குள்ளே சிக்கி ப்ரெசன்ட்லி நம்மளால் வாழவே முடியறதில்ல. ஸோ இதை மாதிரி இருக்கும்போது நம்ம மூளை ஒரு 5 விதமான வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மெடிக்கல் டேர்ம்ஸில் இதை பீட்டா, தீட்டா, டெல்டா அண்ட் காமா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 5க்குள்ளே தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, which we called it as energies. ஸோ இந்த 5 இதை பொறுத்து தான் நம்ம செயல்பாடுகள் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல பீட்டா வேவ்ஸ், தமிழில் சொன்னால் சாக்ரம். ஸோ இதனால தான் நம்ம விழிப்பு நிலை, நம்ம இப்போ நார்மலாக உட்காந்துருக்கோன்னா நம்ம மூளையில் இந்த பீட்டா வேவ்ஸ்ன்றது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவைஸை வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. வெள்ளைக்காரங்க இது இன்னும் டீப்பாக போய் இதே லோ, மீடியம் அண்ட் ஹை அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த லோ அப்படின்னா என்னென்னு பார்த்தா, நம்ம கவலையே இல்லாமல், எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அப்படியே பீஸ்ஃபுல்லாக சிரித்து பேசிக்கிட்டு இந்த குழந்தைங்களுக்குலாம் விளாண்டுருப்போம்ல. ஸோ அப்போ நம்ம மைண்டில் வந்து இந்த பீட்டா, இந்த ஃப்ரீக்வன்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது என்ன மீடியம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னால், ஒரு புது இடத்துக்கு போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை அங்கே போகும்போது நம்மளே ப்ரெசன்டபுளாக காட்டிக்கணும் அப்படின்னு இருப்போம். கொஞ்சம் டேட்டாஸோ இல்லை சில பேரையோ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கும். ஸோ கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து மீடியம் லெவல். நெக்ஸ்ட் இந்த பீட்டா வேவ்ஸ்லேயே ஹை லெவல் அப்படின்னு பார்த்தா, ஒரு நாய் துரத்துதோ இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க பாஸை பார்க்குறீங்க. ஸோ இந்த டைம்லலாம் இந்த பீட்டா வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் உங்கள் மைண்ட் வந்து இந்த பீட்டா வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிடும், which is nothing but ஸ்லீப்பிங் ஸ்டேட். இதை தமிழில் ஸ்வப்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டில் தான் வந்து நம்ம சப்போஸ் இப்போ கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சில நேரம் நம்ம தூங்கியிருப்போம்ல, அந்த கண்ணு சொக்கும்ல. ஸோ அந்த ஸ்டேட் தான் வந்து இந்த ஆல்ஃபா ஸ்டேட். இன்னும் கீழே போனால் தீட்டா ஸ்டேட். இந்த ஸ்டேட் போகும்போது தான் நம்மளே மறந்த நிலைக்கு போகிறோம். இதை தான் வந்து கனவுலாம் வர ஆரம்பிக்குது. பட் ஆனால் இன்னும் அந்த டீப் ஸ்லீப்புக்கு போகல. நம்ம உடம்பை மறந்த நிலையில் இருப்போம், ஆனால் மனசு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த டீப் ஸ்லீப் கிட்ட போகிறோம், ஆனால் இன்னும் அந்த கான்ஷியஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். இன்னும் கீழே போகும்போது டெல்டா ஸ்டேட், தமிழில் சொன்னால் துரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிலை, இந்த ஸ்டேட் வந்து நம்ம உடலோ மனதோ அப்படின்றத முழுசாக மறந்து ஆன்மா தான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை அதால் உணர முடியும். ஸோ அந்த ஒன்னஸ், இறைத்தன்மை, அதோட கலக்கக்கூடிய அந்த நிலை தான் இந்த ஒரு நிலை. அந்த ஆன்மானால் தான் யார் அப்படின்றத உணர முடியும். இதுதான் வந்து துரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் இன்னும் கீழே போகும்போது தான் காமா ஸ்டேட். ஸோ இதுக்கு பேர் தான் சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட். இந்த நிலையில் இருக்கும்போது தான் அந்த ஹிப்னோதெரப்பி மூலியமாக இந்த பாஸ்ட் லைஃப்பில் ஆக்சஸ் பண்ணுறாங்களே, நம்ம ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்தோமே. ஸோ அந்த ஆன்மா தான் யாருன்னு முழுசாக உணர்ந்த நிலை, இதுக்கு தமிழில் துரியாதீத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம சக்திகளை பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் தான் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது எந்த ஸ்டேட்டில் வேலை செஞ்சிட்ருக்கு, அதாவது உங்கள் மைண்ட் எந்த ஸ்டேட்டில் வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அந்த பீட்டா ஸ்டேட்டில் தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம்.
இப்போ நம்ம இழந்த சக்திகளை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஒரே வழி தியானம் தான். தியானம்னா இந்த தியானத்தில் உட்காரும்போது அவ்வளோ ஒரு ஈஸியான வேலையாக அது இருக்கிறது இல்லையே. உட்காந்தா நயன்னு மண்டைக்குள்ளே ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கு. இது நிறைய பேர் சொல்கிறது தான். அப்போ இந்த தியானம் இருக்கும்போது ஒரு நிலையான மனசுக்கு ஏன் என்னால் வர முடியல அப்படின்னு பார்க்கலாம். சரி, தியானம் இருக்கிறது மூலிமா இந்த துரிய நிலை துரியாதீத நிலைக்கு போக முடியுமான்னு கேட்டால் டாக்டர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. தூங்கும்போது மட்டும் இல்லை, தியானத்தில் இருக்கும்போதும் இந்த டெல்டா அண்ட் காமா ஸ்டேட்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க, உங்கள் பிரெயின் வேவ்ஸ் பேட்டர்னையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நம்ம பெரியவங்க சொன்னது உண்மைதான். தியானத்தில் உட்காரும்போது நம்ம யாருன்னு உணர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த தியானத்தில் ஏன் உட்கார முடியல? நம்ம கடந்த காலத்தில் யோசனை, ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, ஏதாவது மேலே வந்து விழுந்துருமோ, இல்லை யாராவது வந்து மேலே விழுந்துருவாங்களோ, இல்லை ஏதாவது பூச்சி வந்து ஊர்ந்துட்டுருக்குமோ, இல்லை ஃப்யூச்சர் பற்றி யோசனைகள், நம்ம வேலையை முடிக்கணுமே, காலையில் ஒரு மெயில் போட்டோம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குமா, என்ன ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்குமா உட்காந்து. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய யோசனைகள் வரும். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்தே, நம்ம குழந்தையில் இருக்கிறதுலேருந்தே சிரி இது கையாட்டு அப்படின்னு கேட்டு நம்ம ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாகவே மாறிட்டோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஜட பொருள் மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணப்பட்டுருவோம். ஏன் தூங்கும்போது கூட கனவுல வேலை செய்கிற மாதிரி இல்லை எக்ஸாம் எழுதுகிற மாதிரிலாம் வரும். ஸோ நம்ம உட்காரும்போது உடம்பு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கிறதுல இந்த பாஸ்ட்டோ இல்லை ஃப்யூச்சரோ நினச்சி இந்த எனர்ஜி அப்படின்றது பிளாக் ஆகிட்டே இருக்குது. இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் முடியும். எப்போல்லாம் மனசு எதையோ போட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கோ, திடீர்னு நான் ஏன் இந்த யோசனைக்கு போகிறேன், அங்கெல்லாம் போகாத இங்கே வா அப்படின்னு அதை பிடிச்சி இழுத்து பண்ணிக்கிட்டே இருந்தால், இது முதல் 10 இல்லை ஒரு 100 வாட்டி உட்காரும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இது உட்கார்றதுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். இதுக்கு உடம்பு முதல்ல பழகிறோம். முதல்ல நம்மளுக்கு மென்டலாக சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மனம் உண்மையாலே நான் யாருன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா வெளிப்பட ஆரம்பிக்குது. சொல்லவே முடியாத நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அந்த பியூர் ஆனந்தம், பியூர் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த தன்மை. ஏன்னா நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனந்தம்னு சொன்னால் ஏதோ கற்பனையில் ஒன்றும் சொல்லலைங்க, உண்மையான அந்த நிலைக்கு போயிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து துரிய நிலை, துரியாதீத நிலை. டாக்டர் சொல்கிறாரு, எங்களோட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஸ்டேஜ் போயிட்டு மேலே வரும்போது இதை தொடர்ந்து இந்த தியானத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில அபரிமிதமான சக்திகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சக்திகள்னு சொன்னோடனே தண்ணியில் நடக்கிறதோ இல்லை காற்றுல பறக்கிறதோ அந்த மாதிரி நினச்சிக்க வேணாம். அடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் சில தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ், லைக் படிக்காமே அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி நிறையா சக்திகள் ஏற்பட்டிருக்கான். இந்த உலக விஷயத்தில் நம்ம ஈஸியாக எப்படி ஒரு விஷயத்தை கிராக் பண்ணலாம், அதிலிருந்து இந்த ஹைரார்கி, இந்த இறைத்தன்மை, லைக் இந்த சித்துக்கள் வாய்க்கிறது, அந்த மாதிரி விஷயம் வரைக்கும் எல்லாமே கிடச்சிருக்கான். ஸோ நான் ஒரு டாக்டர், நான் நிறைய இடத்துக்கு போவேன், நிறைய பேஷண்ட்ஸை பார்ப்பேன், மெயில் அனுப்பணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், மைண்டு ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்கும். ஒரு செகண்ட் நானே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு உன்னை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்காத, நடக்கிறது நடக்கட்டும், அதாவது கேர்லெஸ்ஸாக இல்லை, வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ நான் நடக்கிறது மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அதுதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியுது. பிளானெல்லாம் என்கிட்ட இருக்குது, ஆனால் அது நடக்கும்போது நடக்கட்டும். இப்போ ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கும்போது
இந்த ஃப்யூச்சரோ இல்லை பாஸ்ட்லேயோ என்னோட எனர்ஜிஸ் பிளாக் ஆகுறது இல்லை, என்னை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒன்று நடக்குது. ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரஷ்யன் டாக்டர் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் அதை அளக்கக்கூடிய ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு நார்மல் லைன் அப்படின்னு ஒன்று செட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு மேலே கொஞ்சம் லெவல்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல இந்த தியானத்தில் உட்காரதுக்கு முன்னாடி இந்த ரூமில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அப்படியே கொச்ச அப்படின்னு ரொம்ப கசமுசான்னு இருக்கான். ஸோ ஒன்ஸ் இந்த தியானத்தில் உட்காரும்போது அந்த ரூமில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் குறைஞ்சிருக்கான். ஏன்னு கேட்டால் அந்த ரூமில் இருக்கிற பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்க பாஸ்ட்டுக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ அந்த எனர்ஜி போகும்போது, அதாவது புத்தி போகும்போது, ஏன் அப்படி போகிற, அப்படிலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு வந்துடுறாங்களாம். ஸோ ப்ரெசண்ட்டில் இதை நிறுத்தும்போது வெளியில் போகிற எனர்ஜிஸ் அப்படியே டவுன் ஆயிடுது. 2வது நாள் இப்போ தனக்குள்ளே அந்த சக்தியை நிறுத்தி உட்காரும்போது, நான் எங்கே போகிறேன்னே எனக்கு தெரியல. இதான தியானம். டாக்டர் சொல்கிறாரு, நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாமல் கண்ணை மூடி ஒரு வேக்கன் ஸ்பேஸ், இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு போகும்போது தான் கற்பனைக்கு கூட எட்டாத விஷயங்களை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம உலகம் இயங்குறது நியூட்டனால் வகிக்கப்பட்ட சயின்ஸ், அதாவது நியூட்டானியன் சயின்ஸ். அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. இந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த சக்தி நிலைன்னு போகும்போது அது குவாண்டம் சயின்ஸாக மாறிடுது. அந்த குவாண்டம் உலகத்தில் வெறும் சக்தி எனர்ஜிஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எல்லாமே, அதாவது நம்ம நினைக்கிறது எல்லாமே அது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ 2வது நாள் இப்போ தனக்குள்ளே அந்த சக்தியை நிறுத்தி உட்காரும்போது, நான் எங்கே போகிறேன்னே எனக்கு தெரியல. அதான தியானம். டாக்டர் சொல்கிறாரு, நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாமல் கண்ணை மூடி ஒரு வேக்கன் ஸ்பேஸில், இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு போகும்போது தான் கற்பனைக்கு கூட எட்டாத விஷயங்களை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம உலகம் இயங்குறது நியூட்டானியன் சயின்ஸ், நியூட்டன் கண்டுபிடிச்ச அந்த சயின்ஸ், அது மூலியமாக தான். அது ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டது. ஆனால் இந்த சக்திகள்லாம் இருக்கக்கூடியது அந்த இடத்துக்கு போகும்போது அது குவாண்டம் சயின்ஸ். அதாவது இந்த குவாண்டம் உலகத்தில் போகும்போது வெறும் சக்தி, அதாவது எனர்ஜிஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுலாம், அதாவது நம்ம இது நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாமே கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ 2வது நாள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களா, உங்கள் ஆன்ம சக்தி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதாவது இந்த பாசிட்டிவ் சக்தி கொஞ்சம் வளர்ந்துருக்கு. 3வது நாள் அப்படியே அந்த ரூம் ஃபுல்லுமே ஒரு தெளிவான ஒரு பாசிட்டிவான அந்த ஆன்ம சக்தின்றது, அந்த லைட் எனர்ஜி அப்படின்றது மெஷர் இருக்காங்களாம். ஸோ எண்ணங்கள் மூலியமாக சக்திகள் வெளியில் போக விடாமல் நமக்குள்ளேயே நிறுத்தினா இப்படி அந்த ரூமில் எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு நாள் ஃபுல்லாக கண்டினியூஸ் எல்லாம் மெடிடேட் பண்ண விடலை. நடுவில் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக்ஸ்லாம் இருந்தது. அப்படி இருந்தோம். வெறும் 3 நாளில் இவ்வளோ பண்ணுறாங்கன்னா அப்போ இதையே வருடக்கணக்காலாம் பண்ணால், அப்போ இதே தானே நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் தியானம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு வேறு கிளாஸ் எதுவும் போய் சேரணும், அவ்வளோ காசு கட்டி சேரணும்னு அவசியமே இல்லை. ஸோ என்ன தான் நம்ம ஆன்மான்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே, என்ன தான் நம்ம படித்து தெரிஞ்சாலுமே, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு வரும்போது, அதாவது இப்போ ஒரு சண்டையோ இல்லை ஏதாவது ஒரு விவகாரமோ வரும்போது நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு இன்னும் கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இது எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஆன்மா தான் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாமே எங்கேயுமே ஹார்மோனி மட்டும்தான் இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், இந்த நிலைக்கு எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி.
பாய்.